ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உன்னுடைய மனதில் நிறைய ஆசைகள், ஆனால் ஒன்று கூட இதுவரை நடக்கவே இல்லை. இதை நினைக்கும் பொழுது வருத்தமும் வருகிறது, அதே சமயம் கோபமும் வருகிறது. எவ்வளவோ வேண்டுதல் செய்கிறோம், எவ்வளவோ சாய்க்கு பூஜைகள் செய்கிறோம், ஆனால் எதுவுமே நடக்கவில்லை. வாழ்க்கை வெறுப்பாக இருக்கிறது. என்னத்தான் செய்ய முடியும்? எந்த தெய்வத்தை நாடி போனாலும் எல்லா தெய்வமும் ஒரே மாதிரித்தான் இருக்கிறது என்று நீ யோசிக்கிறாய். நீ யோசிப்பது தவறு என்று நான் ஒரு பொழுதும் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் நீ அப்படித்தான் யோசிப்பாய். உனக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பது எதுவுமே தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும். எது எது எப்பப்போ நல்ல நேரத்தில் நடக்க வேண்டும் என்பதை நான் ஒரு திட்டம் தீட்டி வைத்திருப்பேன். அப்பொழுதே உனக்கு அனைத்தையுமே தருவேன். சிலருடைய வாழ்க்கையை நீ பார்த்திருக்கிறாயா? ஒரு நேரம் ஒரு மாதிரியும் இன்னொரு நேரம் வேறு மாதிரியும் வித்தியாசமாக வாழ்க்கை முன்னேறி இருக்கும். அதை பார்க்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கை மட்டும் எப்படி இப்படி, நம் வாழ்க்கை மட்டும் ஏன் இந்த ஒரு நிலைமையில் இருக்கிறது என்று யோசனை தோன்றும். தங்கமே, அவரவர்களுக்கு நேரம் வரும் பொழுது அவரவருடைய பொருட்களையோ இல்லை சந்தோஷங்களையோ நான் கொடுத்து விடுவேன். எதையுமே நான் வைத்துக்கொள்ளும் பழக்கம் கிடையாது. எனக்கு எதுவுமே தேவையும் கிடையாது. ஏனென்றால் தன் குழந்தைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், அதை பார்த்து ரசிப்பதுதான் ஒரு தகப்பனுக்கு அழகு. நான் அப்படித்தான். நான் உன்னுடைய அப்பா. நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும், சிரித்த முகத்துடன் இருக்க வேண்டும், அதை பார்த்து நான் ரசிக்க வேண்டும். இது மட்டுமே என்னுடைய லட்சியம். உனக்கு பல லட்சியங்கள் இருக்கிறது. வாழ்க்கையில் நன்றாக இருக்க வேண்டும், சாதிக்க வேண்டும், வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு போக வேண்டும் என்பதெல்லாம் இருக்கிறது. ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்றுதான், நீ நன்றாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான். தங்கமே, நேரம் வரவில்லை, வாழ்க்கையில் எல்லாம் தவறாக நடக்கிறதே என்று நினைக்காதே. சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது வரும். இன்று நீ துளைத்த ஒன்றை உனக்கு மீட்டு கொடுப்பேன். வாழ்க்கையில் நீ எதை துளைத்து விட்டோமே, நாம் தெரியாமல் இந்த விஷயத்தை துளைத்து விட்டோம், இது கிடைக்குமா என்று மனதில் புழுங்கிக் கொண்டு இருக்கும் அந்த விஷயத்தை, அந்த செயலை நான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய கையில் நான் வந்து என்று சேர்ப்பேன். இது சத்தியம். யாருக்குமே செய்து தராத ஒரு விஷயத்தை உனக்கு செய்து தருகிறேன் என்றால் நீ என்னுடைய மனதில் எவ்வளவு பெரிய இடத்தில் இருக்கிறாய் என்று மட்டும் யோசி. உனக்கு நான் ஒரு தனி இடத்தை கொடுத்து வைத்திருக்கிறேன். நீ நல்ல குழந்தை. நீ யாருக்கும் துரோகம் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் யோசிப்பதே கிடையாது. உன் வாழ்க்கை உன் குடும்பம் என்று மட்டுமே இருக்கிறாய். அப்படியே இருங்கள் எல்லோரும். நிச்சயமாக நல்லது நடக்கும். மற்றவரை பற்றி யோசிக்க வேண்டாம், சிந்திக்கவும் வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கை உனக்காக இருக்கட்டும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.